காப்பர் மற்றும் அலுமினியம் ஆகிய இந்த இரண்டு உலோகங்களையும் ஏற்படக்கூடிய பல்வேறு உற்பத்தி சார்ந்த இடையூறுகள் காரணமாக உற்பத்தி தடைகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நிறுவனம் சார்ந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது நேரடியாக முதலீடு செய்யலாம். இதுவெல்லாம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களை கண்டறிந்து அதன் மீது ஆய்வு செய்து அதன் மீது முதலீடுகளை தொடரலாம். 2011ஆம் ஆண்டுல இந்த மாதிரியான பங்குகள் தொட்ட உச்சத்தின் விலையிலிருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 70-80% என்ற அளவுக்கு குறைந்து வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு முன்பாக இருந்த பங்குடைய விலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 100% லாபத்தை கொடுத்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் பார்க்கும்போது ஒரு 50% ஏற்றத்தை தந்துள்ளது. 2011ஆம் ஆண்டிலிருந்து ஒப்பிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு, அதாவது வளர்ச்சி அடைந்த அந்த காலகட்டத்திலையும் எப்படி அந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் அண்ட் அதனுடைய ப்ராஃபிட் எப்படி இருந்தது. வணக்கம் நேயர்களே, நம்ம இதுவரைக்கும் நாம் முதலீடு செய்வது பற்றி பார்க்கும்பொழுது தங்கம், வெள்ளி ஆகிய 2 முதலீடுகளையும் நாம் பார்த்திருந்தோம். இதற்கு தவிர வேறு ஏதாவது உலோகங்களில் நமக்கு வரும் காலத்தில் வரும் ஆண்டுகளில் பயனளிக்கக்கூடிய அளவில் ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ் எது என்று பார்க்கும் பொழுது 2 கமாடிட்டிஸ் அடிப்படை உலோகங்கள், பேஸ் மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்பொழுது காப்பர் மற்றும் அலுமினியம் ஆகிய இந்த 2 உலோகங்களையும் ஏற்படக்கூடிய பல்வேறு உற்பத்தி சார்ந்த இடையூறுகள் காரணமாக உற்பத்தி தடைகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆக இப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய மெட்டல் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிஎஸ்சியில் மெட்டல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிய ஏற்றத்தையே பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு தொடர்ச்சியாகவே இறங்குமுகமாகவே காணப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது சற்று இந்த உலோக குறியீடானது கொஞ்சம் மெல்ல மெல்ல நகர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இத்தகைய தருணத்தில் இப்படிப்பட்ட உலோகங்கள் மீது முதலீடுகள் செய்வது ஆதாயத்தை தருமா அப்படி என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஸோ இதற்கான முகாந்திரங்கள் என்ன, அடிப்படையாக அதற்கான சில செய்திகள் என்ன இருக்கின்றன என்று பார்க்கும்பொழுது, இந்தோனேஷியாவில் பார்க்கும்பொழுது அங்கே ஏற்பட்டுள்ள ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு நிலச்சரிவின் காரணமாக உற்பத்தி தடை பெற்றுள்ளது. இதனுடைய பாதிப்பானது கிட்டத்தட்ட 9 கோடி லட்சம் டன்கள் என்ற அளவுக்கு 2026ஆம் ஆண்டு சர்வதேச அளவில் வரக்கூடிய காப்பர் வரத்து குறையக்கூடும் என்கின்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தவிர பெரு போன்ற நாடு ஒரு மைனிங்ஸில் அதனுடைய சுரங்கங்கள்லையும் சில தடைகள் ஏற்பட்டுள்ளன. ஆக இப்போதைய காலகட்டத்தில் ஒரு வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் கிட்டத்தட்ட இந்த வளரக்கூடிய நாடுகளில் நம்முடைய இந்திய நாடுகளுடைய தேவைகள் அதிகரித்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் அல்லது மற்ற ஏஐனுடைய தொழில்நுட்பம் சார்ந்த தேவைகள் இவையெல்லாம் காப்பர் மற்றும் அலுமினியம் ஆகியவற்றினுடைய தேவைகள் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வரக்கூடிய இந்த மாதிரியான செய்திகள் இந்த துறை சார்ந்த சில பங்குகளுக்கு, அதுவும் நம்முடைய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள பல்வேறு பங்கு நிறுவனங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த மாதிரியான நிறுவனங்கள் மீதான முதலீடுகள் நாம் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் கடந்த ஒரு சில பங்குகளை பார்க்கும் பொழுது 2011ஆம் ஆண்டுல இந்த மாதிரியான பங்குகள் தொட்ட உச்சத்தின் விலையிலிருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 70-80% என்ற அளவுக்கு குறைந்து வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி நாம் பாட்டமிங் அவுட் என்று சொல்லக்கூடிய அழகில் பார்க்கும்போது, அதாவது பாட்டமிங் அவுட் என்றால் என்ன, அதாவது ஒரு துறை சார்ந்த பங்குகள் ஒரு உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட அதனுடைய அந்த உச்சத்திலிருந்து பார்க்கும்போது 60-70% என்ற அளவிற்கு மிகவும் குறைந்து போய் அந்த துறை சார்ந்த செய்திகளே யாருமே பேசுவதே இல்லை. அதாவது அந்த ஒரு நம்முடைய அலசு செய்திகளில் பார்க்கும்பொழுது அதிக அளவில் பெரிய அளவிற்கு இதை பற்றி இந்த துறையை பற்றிய ஒரு செயல்பாடுகளோ இது மேலும் வளரக்கூடிய துறையாக இருக்கும் என்ற செய்திகளோ அது மாதிரி எதுவுமே வராத பட்சத்தில், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய சுழற்சி முறையில் இருக்கக்கூடிய சில உலோகங்கள் மீது நாம் முதலீடு செய்வதற்கு ஒரு ஏற்ற தருணமாக நாம் பார்க்கின்றோம். இது மாதிரியான ஒரு காப்பரோ அல்லது அலுமினியம் ஆகிய இரண்டுமே வரக்கூடிய 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் பார்க்கும்போது வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த 2 உலோகங்களுமே ஓரளவுக்கு நிச்சயமாக ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு இதனுடைய ஏற்றம் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இது துறை சார்ந்த செய்திகளை நாம் வரக்கூடிய
மற்ற வரக்கூடிய காலகட்டத்திலையும் நாம் இது பற்றி விவாதிக்கலாம். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது இதனுடைய இந்த பங்குகளுடைய விலைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது கடந்த ஓராண்டில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பாக இருந்த பங்குடைய விலையை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு 100% லாபத்தை கொடுத்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் பார்க்கும்பொழுது ஒரு 50% ஏற்றத்தை தந்துள்ளது. ஆக இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்றால், இந்த இடையூறுகள், தடங்கள், இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த சில இடையூறுகள்லாம் ஏற்படும் பொழுது கிரன்ச் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்ளை இல்லாமல் போய் அதே சமயத்தில் டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் மிஸ்மேட்ச் நடக்கும். இந்த மாதிரியான மிஸ்மேட்ச் நடக்கும்போது தான் இந்த புதிய ஏற்றங்கள்லாம் நடக்கின்றன. அதாவது இந்த விலைகள் எல்லாம் ஒரே திசையில் பயணிக்கும். அதாவது இந்த கமாடிட்டிஸனுடைய விலைகள் எல்லாம் ஒரே திசையிலேயே மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ ஏதோ ஒரு சப்ளை டிமாண்ட்ல எந்த பக்கம் குறைவாக இருக்கிறதோ அதுக்கு நேர் எதிர்மாறாக அதனுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடும். ஸோ இப்போ வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்க்கும் பொழுது கிரன்ச் என்று சொல்லக்கூடிய சப்ளை சைடில் குறைவாக இருக்கிறது, டிமாண்ட் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த இரண்டும் நடக்கும்போது இந்த பங்குகளுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. முதலீட்டாளர்கள் இந்த பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள இந்த காப்பர் மற்றும் அலுமினியம் துறை சார்ந்த பங்குகள் எவை என்பதை கண்டறிந்து அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ், அதனுடைய டெட் என்ன இருக்கிறது, அதனுடைய கடன் தொகை என்ன இருக்கிறது, லாப சதவீதம் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து ஒப்பிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, 2008ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு, அதாவது வளர்ச்சி அடைந்த அந்த காலகட்டத்திலையும் எப்படி அந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் அண்ட் அதனுடைய ப்ராஃபிட் எப்படி இருந்தது, 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த கமாடிட்டியினுடைய விலைகள் குறைந்து காணப்பட்டதன் அடிப்படையில் இதனுடைய பங்குனுடைய விலை எந்த அளவுக்கு சரிந்து காணப்பட்டது, இதனுடைய சேல்ஸ் குரோத்தும் குறைந்து காணப்பட்டது, லாப சதவீதம் குறைந்து காணப்பட்டது. ஆகையால் இந்த பங்குகள் விலையெல்லாம் மிகவும் அடிபட்டு கிடந்தன. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இது மீண்டு வருகின்றன. இந்த மாதிரியான பங்குகளை நாம் கண்டறிந்து நேரடியாக அலுமினியம் அல்லது காப்பர் மீது முதலீடு செய்பவர்களும் அதன் மீது முதலீடு செய்யலாம், அல்லது அந்த காப்பர் அல்லது அலுமினியம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை கண்டறிந்து அதன் மீதும் நாம் முதலீடு செய்தோமே ஆனால் நிச்சயமாக வரும் ஆண்டுகளில் இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த காப்பர் மற்றும் அலுமினியம் ஆகிய இரண்டு வகையாக முதலீடுகளை செய்யலாம். ஒன்று, நிறுவனம் சார்ந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது நேரடியாக முதலீடு செய்யலாம். இதுவெல்லாம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களை கண்டறிந்து அதன் மீது ஆய்வு செய்து அதன் மீது முதலீடுகளை தொடரலாம். இது ஒரு வகையான ஒரு முதலீடு. இரண்டாவது முதலீடாக நாம் பார்ப்பது கமாடிட்டி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் மாதம் அந்த ஒப்பந்தத்தை நாம் ரினியூவல் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்கான ஒரு மார்ஜின் தொகையை மட்டும் செலுத்தி கொண்டு நாம் தொடர் ஏற்றத்தை பொறுத்து நம்முடைய எந்த காலகட்டத்திலையும் நாம் ப்ராஃபிட் புக்கிங் செய்யலாம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த மாதிரியான ஒரு துறை சார்ந்த ஒரு கமாடிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்பொழுது 2 சந்தைகள் இருக்கின்றன இந்தியாவில். செபியினால் அங்கீகரிக்கப்பட்ட 2 சந்தைகளிலும் நீங்கள் முதலீடு செய்யலாம். அந்த முதலீடுகளில் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த கமாடிட்டி மீது ஒரு கவனம் செலுத்தி வந்தமையானால் நிச்சயமாக ஆதாயத்தை பதிவு செய்யலாம். வணக்கம் நேயர்களே.